ஆயுர்வேத மருத்துவ முறை அறிவியல் தன்மை அற்றது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் மக்கள் மத்தியில இன்னைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேத மருந்து ஒழுங்கா வேலை செய்யாது. ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டா கிட்னி, லிவர் டேமேஜ் ஆயிடும். ஆயுர்வேதிக் மெடிசின் தரமற்றது. ஆயுர்வேதிக் மெடிசின் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில இன்னும் கொஞ்சம் மேல போய் சில வெஸ்டர்ன் மெடிசின் பிராக்டிஸ் பண்ற அலோபதிக் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட வர பேஷண்ட்ஸ் கிட்ட ஆயுர்வேத மருந்து சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துரும். அப்படின்ற மாரி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க. எல்லா டாக்டர்ஸும் கிடையாது. பிகாஸ் ஆயுர்வேதாவ நம்பி ஆயுர்வேதா மெடிசின் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்றத தெரிஞ்சு ஆயுர்வேத மெடிசின தங்களுக்கே யூஸ் பண்ற டாக்டர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. சில டாக்டர்ஸ் இந்த மாரியான முரண்பட்ட கருத்துக்கள வைக்கிறாங்க. ஸோ உண்மையாவே ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் வேலை செய்யாதா? கொஞ்சம் ஹிஸ்டரிய நம்ம புரட்டி போட்டோம் அப்படின்னா, 1760கள்ல பிரிட்டிஷ் கொலோனியல் எரா நம்ம இந்தியால பரவலா எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு இருந்தது. அந்த டைம்ல வெஸ்டர்ன் மெடிசின் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இண்டிஜினஸ் மெடிசின்ஸ் லைக் சித்தா, ஆயுர்வேதா அண்ட் யுனானி இந்த மாதிரியான மெடிசின்ஸ ஓரங்கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் 1835ல பார்த்தீங்கன்னா, லார்ட் மெக்கலைஸ் பாலிசி கொண்டு வரப்பட்டது. அந்த டைம்ல கம்ப்ளீட்டா இந்த இண்டிஜினஸ் மெடிசின்ஸை ஃபுல்லாவே ஓரம் கட்டி ஒரு ஸ்டேட்டோட சப்போர்ட் கிடைக்காம ஆயிடுச்சு. அண்ட் ஸ்டேட்டோட மெயின் ஸ்ட்ரீம் மெடிசின்ல இருந்து சுத்தமா அதை நீக்கப்பட்டது. அண்ட் 1900 செஞ்சுரிஸ்ல பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதுதான் இன்னைக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜா இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் டைம்ல கம்ப்ளீட்டாவே ஆயுர்வேதிக் மெடிசின், சித்தா மெடிசின்ஸை அன்சைன்டிஃபிக் மெடிசின் சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கு கொடுக்குற ஃபண்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் காரணமா ஆயுர்வேதத்தோட இல்ல ஒரு சித்தா சிஸ்டத்தோட அந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்றது கம்ப்ளீட்டா தடுக்கப்பட்டுருச்சு. பிகாஸ் அப்போ அது தடுக்கப்படலை அப்படின்னா அதற்கு ஒரு வளர்ச்சி இருந்ததுன்னா ஒரு பரிணாம வளர்ச்சி இன்னைக்கு அடைஞ்சிருக்கும். அண்ட் வெஸ்டர்ன் மெடிசனுக்கு ஈக்குவலா நம்ம இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனும் ஃப்ளரிஷ் ஆயிருக்கும். பட் அதை ஆக விடல. அட் த சேம் டைம் பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்க இருந்து நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸ் அந்த ஓலைச்சுவடிகள் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதை எடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம இன்னைக்கும் அங்க இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, பிரிட்டிஷ் மியூசியம் இந்த மாதிரியான இடங்கள்ல இன்னமும் அது ஒரு பெரிய பொக்கிஷமா பாதுகாக்கப்படுது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சுஷ்ருதா அப்படின்றவர் தான் இன்னைக்கும் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்லி போற்றப்படுறவர். ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதிக்கோட ஒன் ஆஃப் த எமினன்ட் ஸ்காலர் இல்ல ஒரு டீச்சர்னு கூட சொல்லலாம். அண்ட் அவர் எழுதின புக்கு தான் சுஷ்ருத சம்ஹிதா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது தான் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இந்த சுஷ்ருத சம்ஹிதா பார்த்தீங்கன்னா அரபிக் லாங்குவேஜ்ல மொழிபெயர்க்கப்பட்டது, நெக்ஸ்ட் பெர்ஷியன் லாங்குவேஜ்ல மொழிபெயர்க்கப்பட்டது, அண்ட் லேட்டர் லாட்டின் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மொழிபெயர்க்கப்பட்டது. அப்படியே அது இந்தியாவை விட்டு மற்ற கண்ட்ரிஸுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் 18th செஞ்சுரியில பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் டாக்டர்ஸ் இந்தியன் டாக்டர்ஸ் கூட சேர்ந்து இந்தியாவில் நிறைய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அந்த டைம்ல ரைனோபிளாஸ்டி அப்படின்னு சொல்ற ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை இந்தியன் டாக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது எது அடிப்படையில் பண்ணாங்க அப்படின்னா, இந்த சுஷ்ருத சம்ஹிதால சொல்லப்பட்டிருக்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ப்ரொசீஜரை பண்ணாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் ஜென்டில்மேன்ஸ் மேகசின் ஆஃப் லண்டன் அப்படின்ற புத்தகத்தில் பப்ளிஷ் ஆச்சு. அதை பார்த்து வெஸ்டர்ன் டாக்டர்ஸ் கம்ப்ளீட்டாகவே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்காலர் சொல்லியிருக்காரா அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்திலேயே அந்த சுஷ்ருத சம்ஹிதால பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அண்ட் 120க்கும் மேற்பட்ட சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தின குறிப்புகளும் இருக்கு. அட் த சேம் டைம் சுஷ்ருதாக்கு ஈக்குவலா கன்சிடர் பண்றவர் தான் சரக்கா அப்படின்ற ஆயுர்வேதிக் ஸ்காலர். பட் அவரோட டெக்ஸ்ட் புக்கோ அவரோட சித்தாந்தங்கள் எதுவுமே ஸ்ப்ரெட்டே ஆகல. அண்ட் யாரும் அதை ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கல. பிகாஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ரிசர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வெஸ்டர்ன் மெடிசனுக்கு ஈக்குவலா நம்ம ஆயுர்வேதா சித்தா மாதிரியான மெடிசின்ஸும் ஒரு ஸ்டேட்டஸை கிடைச்சிருக்கும். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதிக் மெடிசின் சாப்பிட்டாச்சுன்னா அவ்வளோ சீக்கிரமா வியாதி குணமடையாது, ரொம்ப நாட்கள் எடுக்கும் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கு. அண்ட் இதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம மார்பின் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இட்ஸ் வெரி பவர்ஃபுல் பெயின் கில்லர். மாடர்ன் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்ஜெக்டபிள் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மெடிசன் எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெப்பவர் சாம்னிஃபரம் அப்படின்னு சொல்ற ஒரு செடியோட
காயிலேருந்து தான் அதோட ஒரு எக்ஸுடேட்ன்னு சொல்லுவோம். அதுலேருந்து வடியிற ஒரு பால எடுத்து அதுலேருந்து தான் அந்த பயோமாலிகுல ப்ராசஸ் பண்றாங்க. இப்ப நம்ம வீட்ல கிச்சன்ல யூஸ் பண்ற மசாலால பார்த்தீங்கன்னா, கசகசா இருக்குல்ல, அந்த கசகசா தான் இப்ப நான் சொல்ற அந்த பெப்பர் சோம்னிஃபெரம். அண்ட் இத ஒரு பயோமாலிகுலா அந்த மார்ஃபின மட்டும் பிரிச்செடுக்கும்போது, அது வேகமா உடம்புல போய் வேலை செய்யும். அட் த சேம் டைம் அந்த அளவுக்கு அதோட சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கு. வேறஸ் அதே மெடிசின் ஆயுர்வேதத்திலயும் யூஸ் பண்ணப்படுது. பட் அந்த பயோமாலிகுல தனியா பிரிக்காம ஒரு ஹோல் மெடிசினா அத ப்ராசஸ் பண்ணும்போது இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் வேறஸ் கரெக்ட்டான டயக்னோசிஸ், கரெக்ட்டான டோசேஜ், கரெக்ட்டான டைம்ல குடுத்தோம் அப்டின்னா, கண்டிப்பா ஆயுர்வேதிக் மெடிசினும் ஃபாஸ்ட் ஆக்டிங் தான் அப்டின்றதுல எந்த மறுப்பும் கிடையாது. ஸோ 1980ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் நெறைய ரெகக்னைசேஷன் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் 2014ல தனியா ஆயுஷ் மினிஸ்ட்ரியே ஓப்பன் பண்ணப்பட்டது. அந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி கீழ தான் இப்போ ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோ, நேச்சுரோபதி இது எல்லாமே செயல்படுது. அண்ட் இதுக்கான நெறைய சயன்டிஃபிக் வேலிடேஷன் பண்றாங்க. நெறைய ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இப்பதான் உண்மையாவே ஆயுர்வேதா மெடிசின் அப்படின்றது நம்ம அந்த டைம்ல எதிர்பார்த்த அந்த பரிணாம வளர்ச்சியை வந்து அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த விதத்திலையும் ஆயுர்வேதா, சித்தா மாதிரியான மெடிசின் தரம் தாழ்ந்தது கிடையாது. ஆனா அதுக்கான சித்தாந்தத்துல செயல்படுது அப்படின்ற ஒரே ஒரு கருத்து தான் கொஞ்சம் மாறுபட்டதா இருக்குமே தவிர, மெடிசின்ஸ்ல எந்த சந்தேகமும் வேண்டாம். யாருக்கும் எந்த அச்சமும் வேண்டாம். எல்லா மருந்துகளும் சிறந்த மருந்துகளே. அண்ட் எல்லா மருத்துவமும் சிறந்த மருத்துவமே. பிகாஸ் ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது கண்டிப்பா நம்ம அலோபதிக் மெடிசின் போய் தான் ஆகணும். ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ஈவென்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா நமக்கு அலோபதிக் மெடிசின் வேணும். வேறஸ் கிரானிக் டிசீஸ் லைக் ஆர்த்ரைட்டிஸ், சோரியாசிஸ், நாள்பட்ட வியாதிகள் நம்ம சொல்றோம்ல, இந்த மாதிரியான மெடிசின்ல நம்ம இன்டகிரேட்டாவும் ஃபாலோ பண்ணலாம். இல்ல தன்னிச்சையாவும் ஆயுர்வேதா, சித்தா மாதிரியான மெடிசின்ல தாராளமா நீங்க உபயோகப்படுத்தலாம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. எந்த அச்சமும் தேவையில்லை.